மகனே திவாகரா, உன்னை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. நீ எப்ப வருவேன்னு பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. பல கண்ணாடி மாத்திட்டேன். இந்தா போட்டுக்கோ. போய் என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் மகனே. உன் வயசுல நான் இந்த ஜெயில தான்டா வளர்ந்தேன். அதனாலதான் இந்த பாசம். போய் நான் உள்ள இருந்த விஷயம் வெளியில யாரும் தெரியாத. அமெரிக்காவில இருக்கேன்ல ஊரு ஊரா டூப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன். பொண்ணு பின்ன எனக்கா? வெயில் வாடையே அடிக்கப்படாது. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்த மாதிரியே நடந்துக்கணும். இங்கிலீஷ்ல பொல பொலன்னு பொழந்து கட்டிடணும். நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத. என்ன பிச்சு உதறி உதறி. ஜெயில உனக்கு இதே வேலைதானா? என்ன ஒத்துமை, எனக்கு இதே வேலைதான். ஹலோ ஹலோ வாங்க ராஜசேகர். இவ்வளவு நாளா நம்ம சிநேகிதமா இருந்தோம். இப்பதான் நம்ம திட்டப்படி சம்பந்தியாக போறோம். இது என்னைக்கோ முடிய வேண்டிய சமாச்சாரம் ஆச்சே. வாங்க உட்காருங்க. சும்மா உட்காராத, ஏதாவது ஆரம்பி. அங்கிள், several times பிரியாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் வர முடியாத இடத்துல வசமா மாட்டிட்டேன். மாட்டிக்கிட்டாரா? அமெரிக்காவை பத்தி சொல்றான். பிசினஸ் ஸ்டடியா போயிருந்தான்ல. காலேஜே ஒரு ஜெயில் மாதிரி. என்னடா? ஆமா நைனா, ஆமா ஆமா அங்கிள். அப்படி ஒரு கண்ட்ரோல் அங்க. வெளியில வரணும்னாலும் வார்டனை கேட்டுட்டு தான் வெளியில வரணும். இல்லப்பா இருப்பா. காலேஜ் வார்டனை பத்தி சொல்றா அவ்வளவு லட்சணமா. அப்படி ஒரு காலேஜ் அமெரிக்காவில் இருக்கா? இவன் போன இடத்துக்கு நீயும் போனீன்னா நல்லா தெரியும். வந்த விஷயத்தை விட்டு வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கிய. எந்திரிச்சு நின்று காட்டு. ஏற்கனவே நான் பாத்துட்டேனே. தொர எதபா? ஜுவல்ஸ பொட்டியில தானே வச்சிருக்கிறேன். அங்கிள், இது பிரியாவுக்கு என்னுடைய பிரசன்டேஷன். நெக்லஸ் worth about 5 lakhs. பியூட்டிஃபுல். இது கைக்கு வந்த உடனேதான் இவனை தள்ளிக்கிட்டு போனாங்க அமெரிக்காவுக்கு. ஆமா, பிரியா எங்க? ரஞ்சனி, போய் பிரியா கூட்டிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். வணக்கம். விஜய். நீங்க ஏன் வந்த? பிரியா வெளியே போக கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்கீங்களாமே, அதனால்தான் நானே வந்தேன். உன் விஷயத்துல என் பங்களா கேட்டு என்னைக்கோ பூட்டியாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? சாவி உள்ளே இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். Shut up and get out. மரியாதையா வெளியே போ. போறேன், ஆனா பிரியாவோட தான் போவேன். Damn it. பிரியா என் மகன் சொன்னாலே அடுத்தவனுக்கு மனைவியாக போறவன் அர்த்தம். பிரியா என்ன காதலிக்கிறா. இந்த காதல், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் கதைக்கு தான் ஓகே, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. என் விஷயத்துல ஒத்து போயிருக்கேன். என்னது மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறியா? பின்ன நான் விஜய காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோம் வேறொருத்தர் கூட நிச்சயம் பண்ண உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் விஜய விரும்புறேன். என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. பெத்தவங்க பேச்ச மீறி போனா அது உனக்கு மரியாதை இல்லடி. எதிர்கால புருஷன் கூட போற, அதுல எந்த தப்பும் இல்ல. பிரியா, என் வார்த்தையை மீறி வீட்டை விட்டு வெளியே போனா தைரியமா வா பிரியா, நான் இருக்கேன். கமான் பிரியா, கம். வா. Hey mister, you can't take her away. பிரியாவை எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்போ அமெரிக்கா. இந்த வைரத்தை காட்டி பொண்ணை விலைக்கு வாங்குற பிசினஸ் அமெரிக்கால வச்சுக்கோ. இது தமிழ்நாடு, இங்க வச்சுக்காத. Hey, stop, 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 stop. I am going, talking. You are going. What do you think about me, I say? தமிழ்ல பேசுடா. நைனா. ஓகே. பாண்டு, பாசு, பாலு, குர்கா. எனக்கு காவலா நிக்க வேண்டிய நீங்களே கத்திய தூக்குறீங்களே கூர்க்கா. Hey, meeting going, seeing.
ஏய், நீ எந்த ரூட்ல போனாலும் இவன் உன்னை விட மாட்டான்டா, பிளடி ஃபூல். மரியாதையா பிரியாவை என்கிட்ட ஒப்படைச்சு. இன்ஸ்பெக்டர், நான் என்ன குற்றம் பண்ணிட்டேன்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் விட்டு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கியே, அது குத்தம் இல்லையா? பொண்ணு வெயிட் இன்ஸ்பெக்டர், விஜய் நான் கடத்திட்டு வரல. நானும் அவரும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். உங்க முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் மேஜர் ஆயிட்டேன். என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு. கேட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? எங்களை எவன் எதிர்த்தாலும் சரி, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம். இன்ஸ்பெக்டர், நல்ல வேளைக்கு நீங்க வந்தீங்க. வாங்க மிஸ்டர் ராஜசேகர், உங்க பொண்ணு மேஜர் ஆயிட்டாங்களாம். அவங்க விருப்பப்படிதான் மிஸ்டர் விஜய் கூட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்களாம். நீங்க தான் அவங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறதாக உங்க மேல அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க என்ன சொல்ல முடியும்? நாங்க இதுக்கு சட்டப்படி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ சட்டத்தை மாத்தலாமா? மிஸ்டர் ராஜசேகர், போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்கறத விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இன்ஸ்பெக்டர், இங்க நான் அட்வைஸுக்கு வரல. பொண்ணோட தகப்பனா, அவ கல்யாணத்தை யார் கூட எங்கே எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். பெத்தவங்க என்ன கூர்க்காவா? வாசல்ல நின்னு வாட்ச்மேன் வேலை பார்க்க. இந்த காலத்து பிள்ளைங்க அம்மா அப்பாவை என்னன்னு நினைச்சிருக்காங்க? இந்த காலத்து அப்பா அம்மா பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க? இது பாருங்கப்பா, நான் வாடுறதை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர சாகிறது தடுக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. என்னவா இப்படி சொல்ற? இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. இதுக்கு பதிலா செத்து போன்னு சொல்லலாமா? உயிர் கொடுத்த எந்த தகப்பனும் தான் பொண்ணு அழியட்டும்னு நினைக்க மாட்டாமா. அப்பா இப்ப அன்பை காட்டி அதிகாரம் பண்றீங்க. அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கை பறி போகும்னு நீங்க நினைக்கவே இல்லை. இப்படி வற்புறுத்தினா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பெரும் வழியே இல்லை. இப்படி பிடிவாதம் பண்ணா நாங்களும் பேசுறதுக்கு வழியே இல்லை. ரஞ்சனி, சில பேர் கண்ணிருந்தும் குழியில விழுகிறாங்க. உன் பொண்ணும் தீர்மானம் பண்ணிட்டா. விட்டுடு. பிரியா, நான் கண்ட கனவு தான் நீயும் கண்டியா? வா பிரியா, நாம கண்ட கனவை நினைவாக்குவோம். ஓஹோ, என்னங்க இது? இன்னுமா தூங்குறீங்க? என்ன ஆபீஸ்க்கு போறத உத்தேசமா கிடையாதா? எழுதுறீங்க. டைம் ஆச்சு. சுச்சோ,
என் கண்ணுல எழுந்துருங்க. எழுந்துக்க டைம் ஆச்சு. ஐயோ ஐயோ என்ன விடுங்க முதல்ல. ஐயோ டைம் ஆச்சு. இப்படி எல்லாம் கூப்பிட்டு எழுந்திருக்க மாட்டீங்க. இருங்க என்ன பண்றேன் பாருங்க. இப்படிதான் கிடைக்கிறதா? முத்தம் கொடுத்தா தூங்குவீங்க, கடிச்சாதான் எழுந்திருப்பீங்க. ஓஹோ, அப்படியே அவன் plan ஆ? ஆமா. ஐயோ என்ன என்னங்க இது? என்னது? கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ உங்க வேலை என்கிட்ட நடக்காது. உங்ககிட்ட நடக்காதா? நடக்காது. என்னங்க இது பட்ட பகல்ல? காதலர்களுக்கு பகல் ஏது இரவேது. ஐயோ தேங்க் யூ. என்னங்க என்னங்க உங்களை ஒண்ணு கேட்கட்டுமாங்க? கேளுங்க. கோவிச்சு கூடாதுங்க. நான் ஒண்ணு கோச்சிக்கிறதா? நான்சென்ஸ். கேளுங்க. ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம 2 பேரும் போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாமா? பிரியா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டு வந்துரு. ஓகே? தனியாவா? டாக்ஸிலியா? ஐயோயோ, அந்த டிரைவர் என்ன தூக்கிட்டு போயிட்டா? ஐயோ ஆமா. ஒண்ணு பண்ணு, இந்த கிரேட் ராஜசேகரோட பொண்ணுன்னு சொல்லு. கிடி கிடி ஆடு போயிடுவான். அப்ப நீங்க வர மாட்டீங்களா? நான் வரலாம் பிரியா, ஆனா அப்பாவுக்கு என் கண்டாலே பிடிக்காது. சச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க நம்ம 2 பேரும் சாயந்தரம் வரோம்னு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். நீ எனக்கு ஃபீல் கொடுக்கணும். என்ன வேணும்? அதான் நான் நிறைய கொடுத்துட்டேனே. அது அப்போ. இப்போ என்ன இங்கயா? பை பை. பாய். ஹலோ அத்தே, நான் விஜய் பேசுறேன். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஹவ் இஸ் பிரியா? ஷீ இஸ் ஃபைன். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்துன்னு வருத்தப்பட்டு இருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருந்தா நானும் பிரியாவும் உங்களை பார்க்கறது பக்கலா வரோம். பிறந்த வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? வந்து போயிட்டு இருந்தா தானே சொந்தம் இருக்கும். அவசியமாக உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போம். ரஞ்சனி, உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் கலெக்டர் அவர் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு வர்றாங்க. பெரிய மனுஷங்க வர்ற நேரத்துல இந்த பிச்சைக்காரனை யாருன்னு அறிமுகப்படுத்துறது? நம்ம வீட்டுல இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்க. ஐ எம் சாரி விஜய், ஐ எம் வெரி சாரி. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இன்னைக்கு ஈவினிங் கவர்னர் வீட்டுல எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அதுல நாங்க அவசியம் கலந்துக்கணும். அதனால என்ன பரவாயில்ல அத்தை. முதல்ல பெரிய ஆளுங்க கவனிங்க, நாங்க எல்லாம் ஏழைங்க, அதான் பிச்சைக்காரங்க. நீங்க கூப்பிட்டா ஓடி வந்துடுறோம். பார்ட்டிலாம் நான் சொல்லுங்க, நாங்க வர்றோம். எனிவே, என் கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பணம் பேசுதுப்பா. என்னங்க இது இவ்வளவு லேட்டா வர்றது? இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறேன்னு தெரியும் இல்லையா? தெரியும் பிரியா, ஆனா ஆனா என்ன? நான் கொஞ்சம் லேட்டா போன் பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவுக்கு ராஜ்மஹால் ஏதோ பார்ட்டி இருக்கா. அப்படியா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு நாள் போனா போச்சு. சோ ஸ்வீட். ஒண்ணு பண்ணலாம், நீ எப்படி ரெடி ஆயிட்ட? 2 பேரும் ஜாலியா வெளியே போய் ஹோட்டல் சாப்பிட்டு வந்துடலாம். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. அங்க வெறும் உப்பு காரம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். மே கம் இன் சார்? அடே விஜய், வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். உன்னை தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஊட்டியில சீசன் ஆரம்பமாயிடுச்சு. அங்க இந்த ஃப்ளவர் ஷோ, போட் ரேஸ் எல்லாம் நடக்கும். அங்க நடக்கிற முக்கியமான விஷயத்தை போட்டோ எடுத்து இங்க அனுப்புறேன். இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படுறேன். என்னங்க கல்யாணம் ஆனா எல்லாரும் ஹனிமூனுக்கு போவாங்க. நமக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? நம்மளே எங்கேயாவது போலாங்க. சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன்ட்டு. என்ன பாச்சு உனக்கு? ஓஹோ, ஊட்டி குளிருமே நினைச்சு இங்கேயே பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா சார், ஊட்டியா குளிரத்தான் செய்யும். பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு போனா கொஞ்சம் சூடா இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதே எனக்கு மறந்து வச்சுப்பா. ஓகே, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊட்டிக்கு போலாம். செலவு பூரா என்ன? அதெல்லாம் எதுக்கு சார்? சார் பேசக்கூடாது. உன் மேரேஜுக்கு இது என் பிரசன்டேஷனா இருக்கு. தேங்க்யூ சார்.